இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வா துர்கா, உள்ள வாங்க. சூர்யா வாங்க. உட்காருங்க. பாப்பாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க. ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்ல சுகன்யா, என் குழந்தைக்கு தலையில அடிபட்டதுனால மைல்டா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. கரெக்டா தானே இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தேவிமாவோட கைய பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அவங்கள தேவிமாவுக்கு நல்லாவே தெரியும். அவங்க தப்பான ஆளுங்கன்னு தேவிமாவுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் அவங்க கூட நார்மலா போயிருக்கானா, அவங்க நார்மலா இருக்க வாய்ப்பில்லைன்னு தானே அர்த்தம். ஏதோ தப்பா இருக்கு. என்னாச்சு சுகன்யா? எஸ் துர்கா, யூ ஆர் ரைட். நீ கெஸ் பண்ணது சரிதான். என்ன டாக்டர் சொல்றீங்க? சாரி டு சே திஸ், குழந்தைக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு. என்ன சுகன்யா சொல்ற? உங்க குழந்தைக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கும். அதனாலதான் அந்த தப்பான ஆளு யாருன்னு தெரியாம குழந்தை அவனோட நார்மலா போயிருக்கு. இது என்ன மாதிரியான மெமரி லாஸ்? ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸா? திரும்ப பழசெல்லாம் எப்ப ஞாபகத்துக்கு வரும்? இல்ல ஞாபகமே வராதா? ரெக்கவர் ஆகுமான்னு சொல்லு சுகன்யா. அத இந்த ரிப்போர்ட்டை வச்சு என்னால சொல்ல முடியாது. குழந்தைக்கு வேற சிடி ஸ்கேன் எடுக்கணும். அதை எடுத்தாதான் என்னால ஃபர்தர் டீடைல்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். பழசெல்லாம் ஞாபகம் இருந்தாவது தேவிமா எப்படியாவது வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ பழசெல்லாம் மறந்துருந்தா அவங்க எப்படி வீட்டுக்கு வருவாங்க? அவ அமைச்சர் ஆட்களோட வேற போயிருக்கா. அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவ எப்படி எங்க கிட்ட வந்து சேருவா? ஷோ கடவுளே, ப்ளீஸ் எப்படியாவது என் குழந்தை கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. சூர்யா, டோன்ட் வரி. உங்க ஒய்ஃப் துர்கா ஒரு போலீஸ் ஆபீசர் தானே. அவங்க போலீஸ் மூலையை யூஸ் பண்ணி எப்படியாவது குழந்தைய ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க தைரியமா இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி டாக்டர், நாங்க கிளம்புறோம். சப்போஸ் குழந்தைய யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தா எங்களுக்கு உடனே தகவல் சொல்லுங்க. சரி, வரோம் டாக்டர். நாங்க வரோம்.